வணக்கம் நண்பர்களே, உங்கள் MS தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங் ஜென்ரல் கவுன்சிலிங்கோட ரவுண்ட் 1 இப்போ போய்கிட்டு இருக்கு. அகடமிக் ஒகேஷனல் 7.5 கவுன்சிலிங்கும், ஒகேஷனல் ஜென்ரல், அகடமிக் ஜென்ரல் 4 கவுன்சிலிங்கும் இப்போ போய்கிட்டு இருக்கு. ஸோ நிறைய மாணவர்கள் ரவுண்ட் 1ல் வந்து நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ண போகிறீங்க. இப்போ தான் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். டே 1ல் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், சாய்ஸஸை ஃபில் பண்ணி முடிச்சிருங்க. உங்களுக்கு எந்தெந்த காலேஜஸ் எந்தெந்த கோர்சஸ் வேணும்னு சொல்கிறீங்களோ எல்லாத்தையுமே ஆல்ரெடி ஆர்டர் பண்ணி வச்சுருப்பீங்க. அந்த ஆர்டர் படியே போட்டு முடிச்சிருங்க. முடிச்சுட்டு நேற்றே நீங்கள் வந்து செக் பண்ணியிருப்பீங்க. இன்றைக்கி டே 2. இன்றைக்கி டே 2ல் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய சாய்ஸஸ் எல்லாம் ப்ராப்பராக இருக்கா, நீங்கள் நினச்ச ஆர்டரில் தான் இருக்கா, அந்த காலேஜஸ் ஃபீஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா, பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கா, ரேங்கிங் எல்லாம் நல்லா இருக்கா, எல்லாத்தையுமே செக் பண்ணி திரும்ப ஒரு டைம் ஏதாச்சும் சேஞ்சஸ் இருக்கா இல்லையா எல்லாத்தையுமே இன்றைக்கும் பார்த்து வச்சுக்கோங்க. அந்த லிஸ்ட்டை வந்து உங்களுக்கு நல்லா என்ஜினியரிங் பற்றி தெரிஞ்சவங்ககிட்ட கூப்பிட்டு கேட்டு ஆலோசனை பண்ணி வச்சுக்கோங்க. இந்த தப்பை மட்டும் செஞ்சிடாதீங்க. சிங்கிள் கோர்ஸ் மட்டும் கொடுக்காதீங்க. கம்ப்யூட்டர் தான் ஸ்கோப் இருக்குது. ஏன்னா இப்போது நம்மகிட்ட சாய்ஸ் ஃபில் பண்ண வந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சொன்னது என்னென்னா, ஏப்பா கம்ப்யூட்டரு, ஏப்பா ஐடி அப்படின்னா அதுதான் ஸ்கோப் இருக்குது, வேறு கோர்சஸ்க்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டியே இல்லை அப்படிங்கிற மாதிரியான தாட்டில் இருக்காங்க. கண்டிப்பாக அப்படி கிடையாது. அதை தாண்டியும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ட்ரிபிள் இ வேண்டவே வேண்டான்னு சொல்கிறத வந்து கண்கூடாக பார்க்க முடியுது. ஈவன் அந்த ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்களே வந்து அந்த மாதிரியான ஒரு சிலர் அதை பற்றி புரிதல் இல்லாமல் சொல்கிறாங்க. அப்படிங்கும்போது வருத்தமாக தான் இருக்குது. நல்ல கல்லூரிகளில் கூட சொல்லப்போனால் சிஐடி, தியாகராஜா, பிஹெச்டி இந்த மாதிரி காலேஜில் உங்களுக்கு வந்து ட்ரிபிள் இ கிடைக்கும்போது கூட இல்லை எனக்கு வேண்டாம், அதை விட இன்னும் ரேங்கிங்கில் லாஸ்ட் இயர் ப்ரிப்பரன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ரேங்கிங்கில் கீழே இருக்கக்கூடிய கல்லூரிகளில் நான் கம்ப்யூட்டர் ஐடி எடுக்கிறதுக்கு தயாராக இருக்கேன், பட் இந்த கல்லூரிகளில் வந்து நான் எடுக்கிறதுக்கு தயாராக இல்லை அப்படின்னு சொல்கிறத கேட்கும்போது கண்டிப்பாக எதிர்காலத்தை நினச்சா கொஞ்சம் பயம் வரத்தான் செய்யுது. ஏன்னா இப்போது இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 3ல் 1 பங்கு 1,80,000 சீட் இருக்குது அப்படின்னா அதில் 60,000 ப்ளஸ் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஓரியன்ட் சீட்ஸாக தான் இருக்குது. வரக்கூடிய வருடங்களில் இன்னும் இது அதிகமாக போகுது. அப்படிங்கும்போது நம்ம அந்த காம்படிஷன் எந்த அளவுக்கு தாக்கு பிடிக்க போகிறோம், எந்த அளவுக்கு இந்த கோர்சஸ் வந்து நிறையா லேர்ன் பண்ணிக்கிட்டு வரக்கூடிய காலகட்டத்தை எதிர்கொள்கிறதுக்கு தயாராக இருக்க போகிறோம் அப்படிங்கிறது தெரியாமல் சாய்ஸ் ஃபில் பண்ணியிருக்கீங்க. உங்களோட சாய்ஸை ரிவ்யூ பண்ணி பார்த்துக்கிறதுக்கு இது ஃபைனல் சான்ஸ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் மறுபடியும் ஒரு முறை பாருங்கள். உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னா டாப் லெவல் கல்லூரிகளில் வந்து இசிஇ, ட்ரிபிள் இக்கும் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. உங்களுக்கான ஸ்கோப் வந்து பெட்டராகவே இருக்கும் அப்படிங்கிறதுல வந்து மாற்று கருத்து இல்லை. சிலர் என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னா உணர்ச்சி வசப்பட்டு ஓகே சாய்ஸில் இப்போ சாய்ஸ் கொடுத்தாச்சு, இல்லை எல்லா சாய்ஸும் கொடுத்தாச்சு, கம்மியான சாய்ஸ் கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க, நிறையா சாய்ஸ் கொடுத்தோம், 100 கொடுத்தோம், 150 கொடுத்தோம், அதனால சாய்ஸ் லாக் பண்ணிடலாம் அப்படின்னு பண்ணிட்டீங்க. கண்டிப்பாக அது தப்பு தான். இப்போது அந்த லிஸ்ட்டை எடுத்து பார்த்துட்டு உங்களுக்கு வருத்தமாக இருந்ததுன்னா ஃபைனல் சான்ஸ் இருக்குது. நீங்கள் டிஎஃப்சிக்கு போனீங்க அப்படின்னா உங்களோட சாய்ஸ் அன்லாக் பண்ணி கொடுப்பாங்க. நீங்கள் உங்களோட ஐடி ப்ரூஃப், +1 +2 சர்டிஃபிகேட்ஸ், ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு டிஎஃப்சி போனீங்கன்னா உங்களுக்கு அன்லாக் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் நியூ லிஸ்ட் கொண்டுக்கிட்டு போய் அங்கேயே நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணுறதாலும் பண்ணலாம், அல்லது அன்லாக் ஆனதுக்கப்புறம் வந்து நீங்கள் வீட்லேயே சாய்ஸ் ஃபில் பண்ணுறதாலும் பண்ணலாம். ஸோ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கண்டிப்பாக டிஎஃப்சியில் வந்து இதுக்கான ஹெல்ப் உங்களுக்கு பண்ணுவாங்க. ஸோ உங்களோட சாய்ஸ் லிஸ்ட்டை கன்சிடர் பண்ணுங்கள். நீங்கள் வந்து தெளிவான சாய்ஸ் லிஸ்ட் தான் கொடுத்துருக்கீங்களா, நாளைக்கு அப்வேர்டுக்கான சாய்ஸ் லிஸ்ட்டுக்கான லிஸ்ட்டு தான் இருக்கா, மேலேருந்து இருக்கக்கூடிய எந்த காலேஜும் கிடைச்சிது அப்படின்னா வேண்டான்னு சொல்லக்கூடிய காலேஜாக இருக்கவே கூடாது. அப்போ தான் நீங்கள் வந்து அப்வேர்ட் கொடுக்க முடியும். நீங்கள் 10 காலேஜ் 10வது இடம் கிடச்சிருக்குது, மேலே இருக்கக்கூடிய 9 இடத்துல 8 காலேஜ் சூப்பர், ஒரே ஒரு காலேஜ் மட்டும் மோசமான காலேஜாக இருக்குது, அல்லது உங்களுக்கு பிடிக்காததாக இருக்குது, அல்லது ரேங்கிங்கில் கம்மியாக இருக்கக்கூடிய காலேஜாக இருக்குன்னா நீங்கள் நிறைய யோசிக்க வேண்டியிருக்கும் இல்லையா? அதனால் ரேங்கிங்லேயும் உங்களுக்கு பிடிச்சதுலேயும் உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸ்லேயும் இருக்கக்கூடியதை வந்து டாப் ப்ரிஃபரன்ஸ்லேருந்து கொடுத்துக்கிட்டே வாங்க. அப்போ தான் அப்வேர்ட் மூவ்மெண்ட்டுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் சாய்ஸஸ் எந்த அளவுக்கு தெளிவாக கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட காலேஜ் அலாட்மெண்ட் வந்து சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கங்க. கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் வந்து கூடுதலாக கொடுத்து வைங்க. நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் கூடுதலாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி உங்களோட கட் ஆஃப் மார்க் கம்மியாக இருந்து நீங்கள் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி, பிஹெச்டி, சிஐடின்னு இது எல்லாத்தையும் கொடுத்து உங்களோட ரேஞ்சுக்கு இருக்கக்கூடிய காலேஜஸோ உங்களோட ரேஞ்சுக்கு கீழே இருக்கக்கூடிய காலேஜஸோ கொடுக்காம விட்டிங்கன்னா அலாட்மெண்ட் கிடைக்காம போயிடும். ஸோ நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் எவ்வளவுங்கிறத விட உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கக்கூடிய காலேஜஸும் சேஃப்டிக்கான காலேஜஸும் கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு பார்த்துக்குங்க. நீங்கள் ஆசைப்படுற காலேஜ் உங்களுக்கான
கட் ஆஃபுக்கு கிடைக்கக்கூடிய காலேஜஸ், உங்களை சேஃப்டி பண்ணிக்கிறதுக்கான காலேஜஸ்னு 3 கேட்டகரியாக நீங்கள் கொடுக்கணும். மேலே இருக்கிறது ஃபுல்லாக நீங்கள் ஆசைப்பட்டது கிடைச்சா சந்தோஷப்படக்கூடியது, கிடைக்கலைனாலும் வருத்தம் இல்லை. 2வது கேட்டகரி கண்டிப்பாக கிடைக்க வேண்டிய காலேஜ், அதுக்கான லிஸ்ட் இருக்கணும். 3வது கேட்டகரி பார்த்தீங்கன்னா அதில் ஒருவேளை நீங்கள் எதிர்பார்த்ததில் கிடைக்காம போனால் கூட நீங்கள் தப்பிக்கிறதுக்கான காலேஜஸ் வந்து லிஸ்ட்டில் இருக்கணும். ஸோ காலேஜ் லிஸ்ட்டெல்லாம் ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய இருக்குது. கட் ஆஃப் மார்க் அடிப்படையில் பல்வேறு விதங்களில் உங்களுக்கு அந்த லிஸ்ட்டெல்லாம் கிடச்சிருக்கு. அதனோட அடிப்படையில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, சாய்ஸ் லிஸ்ட்டை திரும்ப ரிவைஸ் பண்ணுங்கள். நல்லா மற்றவங்ககிட்டையும் கன்சல்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லார்கிட்டையுமே வந்து நீங்கள் கன்சல்ட் பண்ணலாம். பட் அவங்க என்ஜினியரிங் ஃபீல்டை பற்றியும் அதனோட ஃப்யூச்சர் பற்றியும் தெரிஞ்சவங்களாக இருக்கணும். அரையும் குறையுமா எதையோ தெரிஞ்சுக்கிட்டு சொல்கிறவங்ககிட்ட லிஸ்ட்டை காட்டிட்டு, ஐயோ இந்த காலேஜை முதல்ல போட்டிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை குழப்பக்கூடியவங்களா இருந்துடக்கூடாது. ஸோ தெளிவாக தெரிஞ்சவங்ககிட்ட கேளுங்க. இப்போ வந்து நீங்கள் என்ஜினியரிங் எடுக்க போகிறீங்க, ஒரு ஆர்ட்ஸ் முடித்தவங்ககிட்ட போய் இது சம்மந்தமாக கேட்டீங்க அப்படின்னா அவங்ககிட்ட இருந்து என்ன பதில் கிடைக்கும்? ஏன்னா அவங்களுக்கு தெரியாது. அவங்க பொதுவாக கேள்விப்பட்ட தகவல்களை வச்சு அவங்களோட ஐடியாவை சொல்கிறாங்க. அது அவங்களோட தப்பு கிடையாது, நம்மளோட தப்பு. யாரை அப்ரோச் பண்ணணும், எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருந்தால் தான் நம்மளால் ஒரு நல்ல சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட் வந்து கொடுக்க முடியும். ஸோ அதனால் உங்களோட சாய்ஸ் லிஸ்ட்டை எடுத்து வச்சுக்கோங்க. எத்தனை காலேஜ் கொடுத்துருக்கீங்களோ ஒரு A4 சீட்டில் பிரிண்ட் அவுட் எடுங்க. பிரிண்ட் அவுட் வந்து சிங்கிள் சைடு எடுங்க. வரிசையாக சீட்டை வந்து எத்தனை ஒரு 8 சீட்டு வருதுன்னா 1 2 3 4 அடுத்து 5 6 7 8ன்னு அடிக்கிங்க. எந்தெந்த காலேஜஸ் கொடுத்துருக்கீங்க, எந்த காலேஜாச்சும் வேறு இடத்துக்கு போகணுமா வேண்டாமா, கோர்சஸ் ஏதாச்சும் மாற்றி கொடுத்துருக்கீங்களா, எதிர்பாராத விதமாக காலேஜ் கோடு மாறி வந்திருக்கா. நீங்கள் இப்போது 2005 6ன்னு கொடுக்க போயிருப்பீங்க, 2005 வந்திருக்கும். காலேஜ் பேரை கவனிக்காமல் கோர்ஸ் கொடுத்துட்டு வந்திருப்பீங்க. ஸோ அப்போது அந்த மாதிரி ஏதாச்சும் கோர்ஸ் கோடு காலேஜ் கோடு தப்பாக கொடுத்துட்டீங்களா அப்படிங்கிறத பார்த்துக்கிங்க. காலேஜ் பேர் தப்பாக பார்த்துட்டிங்களா, ஃபஸ்ட் காலேஜ் கொடுத்துருக்கீங்களா, செகண்ட் காலேஜ் கொடுத்துருக்கீங்களா, அதை பற்றி தெளிவாக தெரிஞ்சு தான் கொடுத்துருக்கீங்களா, அதில் என்னென்ன கோர்சஸ் கொடுத்துருக்கீங்க, உண்மையிலேயே உங்களுக்கு பிடிச்சி தான் கோர்ஸ் எல்லாமே கொடுத்தீங்களா, இல்லை லேட்டஸ்ட்டாக இருக்குது இதில் வந்து வேலை கிடச்சிரும்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறத நினச்சி நீங்கள் கொடுத்துருக்கீங்களா, இதையெல்லாம் டெஃபினட்டாக நீங்கள் ஒரு டைமுக்கு 2 டைம் யோசிக்கணும். லேட்டஸ்ட் டெக்னாலஜி கோர்சஸ் எல்லாம் படிக்கணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த அளவுக்கு நாம் ரெடியாக இருக்கணும். நீங்கள் எடுத்தோடனே போயிட்டு அதையெல்லாம் படிச்சுட்டு ப்ளேஸ் ஆகிடலாமான்னா இப்போவும் இதுக்கான ஸ்கோப் எல்லாம் என்னவா இருக்குது அப்படிங்கிறது வந்து முழுசாக சொல்ல முடியாமல் தான் இருக்குது. இப்போ வரக்கூடிய ஆர்டிகல்ஸில் பார்த்தீங்கன்னா பாதி ஆர்டிகல்ஸ் பயமுறுத்தக்கூடியதாக தான் இருக்குது. இதெல்லாம் வந்து எதிர்காலத்தில் வேலை வாய்ப்புகளை பறிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கிற மாதிரியும் இருக்குது. இந்த மாதிரி ஏஐடிஎஸ் கோர்சஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் எவ்வளோ ஜாப்ஸை வந்து காலி பண்ணும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு தெரில அப்படிங்கிறது மாதிரியான ஒரு இதுவும் இருக்குது. ஸோ அந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் அதில் ஏஐடிஎஸ் மாதிரியான கோர்சஸில் டாப்பில் உங்களால் ப்ரிப்பேர் பண்ணி வர முடிஞ்சுது அப்படின்னா டெஃபினட் குட் பண்ணிடலாம். இல்லை அப்படின்ட்டா அந்த மாதிரி கோர்சஸ் எல்லாம் யோசிங்க, ஏன் கொடுக்குறோம் அப்படிங்கிறது யோசிங்க. ஏன்னா கவர்மெண்ட் ஜாப் போக போகிறேன் அதனால் வந்து நான் சிவில் எடுக்க போகிறேன்னா, நீங்கள் சிவில் எடுத்து கவர்மெண்ட் ஜாப் போய் ஏர்ன் பண்ணுறதை விட சிவில் எடுத்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மாதிரியான டெக்னாலஜிஸ் அதுக்குள்ளே கொண்டுக்கிட்டு வந்து படித்து நீங்கள் சக்ஸஸ் பண்ணி ப்ரைவேட்டில் ஏர்ன் பண்ணுற சேலரியை கவர்மெண்ட்டில் எல்லா டைம்லேயும் ஏர்ன் பண்ணிட முடியாது. கவர்மெண்ட்டில் ஸ்டடியான ஜாப், கன்ஃபார்மான ஜாப், லைஃப் லாங் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு அஷ்யூரன்ஸ். ஆனால் மிகப்பெரிய அளவில் ஏர்ன் பண்ணணும், மிகப்பெரிய இப்போ கூகுள் கம்பெனியோட சிஇஓவாக ஆகணும், மைக்ரோசாஃப்ட்டுக்கு பெரிய ஆளாக ஆகணும் அப்படின்னா அது நீங்கள் ப்ரைவேட்டில் போனால் மட்டும்தான் முடியும். அங்கே கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் இங்கே கிடைக்காது. அதனால் உங்களோட சாய்ஸ் லிஸ்ட் ப்ராப்பராக இருக்கட்டும். அதில் வந்து உங்களோட பொருளாதார நிலவரத்தை கணக்கில் எடுத்துக்கங்க, உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை கணக்கில் எடுத்துக்கங்க, நீங்கள் எப்படி ஃப்யூச்சரில் என்ன எய்ம் பண்ணியிருக்கீங்கிறத கணக்கில் எடுத்துக்கங்க. யாரோ கொடுத்த லிஸ்ட்டை நீங்கள் கண்டிப்பாக சாய்ஸ் லிஸ்ட்டாக கொடுக்காதீங்க. உங்களோட ஓன் ப்ரிஃபரன்ஸ், உங்களோட டிமாண்ட், உங்கள் ஃபேமிலி அதுக்கு என்ன சப்போர்ட் பண்ணுறாங்க, இதெல்லாத்தையும் கலந்து ஒரு நல்ல சாய்ஸ் லிஸ்ட்டை ரிவ்யூ பண்ணி கொடுங்க. மிக முக்கியமான விஷயம், நாளைக்கு ஈவினிங் 5 மணி வரைக்கும் சாய்ஸ் லாக் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கிறதுனால நாளைக்கு ஈவினிங் 4 மணிக்கு மேலே நீங்கள் சாய்ஸ் லாக் பண்ணலாம். 1 அதுக்கு முன்னாடி பண்ணாதீங்க. 2வது விஷயம், நீங்கள் உங்களுடைய சாய்ஸ் லிஸ்ட்டை டெஃபினட்டாக டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். இந்த விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அப்வேர்ட் கொடுக்கும்போது கடைசியாக நீங்கள் எந்த சாய்ஸ் லிஸ்ட் கொடுத்தீங்களோ அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கங்க. முன்னாடி இருக்கிறதையெல்லாம் வச்சுக்காதீங்க. ஃபைனலாக கொடுத்தது வந்து ஃபைனல்னு ஃபைல் நேம் போட்டு டவுன்லோட் பண்ணி வச்சுக்கங்க. அப்வேர்ட் கொடுக்கும்போது அது ரொம்ப ரொம்ப முக்கியமாக தேவைப்படும். சாய்ஸ் லிஸ்ட்டை ஒரு டைமுக்கு 2 டைம் செக் பண்ணுங்கள். 4வது விஷயம் வந்து நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் நிறையா கொடுங்க. கிடைக்கக்கூடிய காலேஜஸ் அதிகமாக வரக்கூடிய அளவில் உங்களோட சாய்ஸ் லிஸ்ட் இருக்கணும். சிங்கிள் கோர்ஸுக்கு மட்டும் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்காதீங்க. ஸ்கோப் இருக்குது அப்படின்னு சொல்லி கோர்சஸ் பற்றி தெரியாமையே கொடுத்துடாதீங்க.
இன்னும் ஒரு நாள் முழுசாக டைம் இருக்குது உங்களுக்கு. அதனால் இந்த டைமை யூஸ் பண்ணி உங்களோட சாய்ஸ் லிஸ்ட்டை மறுபடியும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க. தகவலை ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.